ஓகே, நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரேஷனல் நம்பர். இரேஷனல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கியூ டேஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபைன் நம்பர் ஆஃப் இருக்கும். அந்த டெசிமல் பாயிண்ட் இன்ஃபைனைட்ல இருக்கும். டெசிமல் பாயிண்ட் வந்து இன்ஃபைனைட்டா இருக்கிறது எப்படி டிஃபைன் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரூட் என் such that n வந்து is not a perfect square. Not a perfect square. பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்காது. அப்படின்னு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ன்றது எது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த இடத்துல வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றது இங்க வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ன்றது என்னவா இருக்கும், எதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், இப்படி போயிட்டே இருக்கிறது எல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 1, 4, 9, 16 இது எல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அந்த என்ன்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கக்கூடாது. அதே வந்து n கிரேட்டர் தன் 1 இருக்கணும். சரியா? n கிரேட்டர் தன் 1 இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன இருக்கணும் பாருங்க, √2, √3, √5, √6, √7 இது போயிட்டே இருக்கு. இது எல்லாமே என்ன சொல்லலாம், இரேஷனல் நம்பர். ஓகே, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரியல் நம்பர். ரியல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேஷனல் அண்ட் இரேஷனல் இது சேர்ந்த ஒரு செட். ரேஷனல் இரேஷனல் இருக்கும். சரியா? டோட்டலா இது சேர்ந்துதான் வந்து ரியல் நம்பரா இருக்கும். ரேஷனல் இரேஷனல். ஸோ இதுக்குள்ள எல்லா நம்பரும் இருக்கு. அதனாலதான் முன்னாடியே வந்து எல்லா நம்பரும் இதனுடைய சப்செட்டா இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ரியல் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ரியல் நம்பர் வரைக்கும் அதனுடைய சிஸ்டம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா அங்கங்க யூஸ் பண்ற போது அதை நம்ம அப்ளை பண்றது கொஞ்சம் உங்களுக்கு புரியும். அது சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாபிக் உள்ள என்டர் ஆகலாம். நம்ம ரியல் நம்பர் வரைக்கும் அது இடையில இருக்கிற எல்லா நம்பர் பத்தி நம்ம புரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நம்ம டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா செட்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம செட்ஸ் அப்படின்றது பார்த்தா என்ன சொல்ல போறோம், a collection of well defined object. டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, a collection of well defined object. எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கலெக்ஷன் பண்ற ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃபைன் பண்ணிருக்கணும், எல்லாராலையும் ஏற்றக்கூடியதா இருக்கணும், அது ஒரு யூனிக்கா இருக்கணும். இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையனுடைய ஹைட்டை வந்து ஒரு டீச்சர் வந்து மெஷர் பண்ணிட்டு போறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், 140 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், 150 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாமே ஒரு கலெக்ஷன் பண்றாங்க. ஒரு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 150 எபோவ் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, அது ஒரு கலெக்ஷன். அதே மாதிரி வந்து 140 to 150 இருக்கிறவங்க ஒரு 10 பேர் இருக்காங்க. இது எந்த டீச்சர் வந்தாலும் அங்க மெஷர் பண்ணனா அந்த பையனுடைய ஹைட் வந்து மாற போறது இல்லை. ஸோ அந்த மாதிரி யூனிக்கா இருக்கணும், யார் வந்தாலும் ஏத்துக்கக்கூடியதா இருக்கணும், அதுதான் வெல் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வெல் டிஃபைன்டு. இப்போ நேச்சுரல் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1, 2, 3 இது வெல் டிஃபைன்டு. இது வந்து செட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே யூனிக்கா இருக்கும், யார் வந்தாலும் நேச்சுரல் நம்பர்னு சொன்னா 1, 2, 3 தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா a collection of well defined object is called a set. அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம வந்து நேச்சுரல் நம்பர், ரியல் நம்பர் அப்படின்ற மாதிரி உள்ள கொடுத்துருப்பேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் அனிமல்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ் வந்து எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். இங்கே வந்து செட் ஆஃப் டாக், அப்படி டாக்னா அது வந்து டாக் தான் சொல்ல போகிறாங்க. யார் வந்தாலும் அந்த டாகை பார்த்துட்டு வந்து இது வந்து லயன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் அப்படின்ற மாதிரி யாரும் சொல்ல போகிறதில்ல, மாற்றி சொல்ல போகிறதில்ல. ஓகே, அனிமல்ஸ் வந்து ஒரு செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ட் பண்ணுறோம், வந்து டாக்ஸ் எல்லாம் ஒரு கலெக்ஷனு, ஹார்ஸ் எல்லாம் ஒரு கலெக்ஷனு. சரியா? வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொரு டைப் ஆஃப்ல இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் கலெக்ஷன் பண்ணும்போது அது ஒரு என்னது இஸ் வெல் டிஃபைன்டு. சரி, அதான் எக்ஸாம்பிள் ஆஃப் த செட்ஸ். சரி, சில வந்து நம்ம ரிசல்ட்ல சில அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக சில நோட்டேஷன் கொடுத்துருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுல நம்ம ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ், எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு எஸ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லியிருப்போம். எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ்ன்னா எஸ்ன்றது ஏதோ ஒரு நான் எம்டி செட்டு, அந்த செட்டுக்குள்ள எக்ஸ் இருக்கு அப்படின்றது அர்த்தம்.
டஸ் நாட் பிலாங்ஸ் டு எக்ஸ்னா இந்த எக்ஸ்ன்ற எலமெண்ட் வந்து அந்த செட்டுக்குள் இல்லை. இதெல்லாம் சிம்பிள் தான், பட் இருந்தாலும் நம்ம அதில் ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே டைப் ஆஃப் செட்ஸ். இந்த செட்ஸ்ல என்னென்னலாம் வந்து நம்ம பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வாய்ட் செட், சிங்கிள்டன் செட், ஈக்குவாலிட்டி செட்டு, சப்செட்டு, சூப்பர் செட்டு, ப்ராப்பர் சப்செட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைன்டு செட்டு, ஓவர்லாப்பிங் செட்டு, ஈக்குவலன்ட் செட்டு, அப்புறம் ஆப்ரேஷன் ஆன் எ செட். இந்த டாபிக் எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் நம்ம ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கனெக்டடு, ஓப்பன், க்ளோஸ்டு, கம்ப்ளீட் அந்த இடத்துல எல்லாமே அந்த செட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டாபிக் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்டையரா நம்ம ரியல் அனலைசிஸ்ல அங்கங்க இந்த டாபிக் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த அப்படி யூஸ் பண்ற சின்ன சின்ன டாபிக் எல்லாம் முன்னாடி வந்து அந்த டெஃபினிஷன் செட்ஸ்ன்ற டாபிக் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்க வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது சாதாரணமா நம்ம வந்து ஓகே இது சும்மா இது வந்து டாபிக்ல எங்கேயும் இல்லை, சிலபஸ்ல வருது. ஆனால் நம்ம சிலபஸ்ல எங்க இந்த பிஜி சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா கார்டினல் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் நம்ம சிலபஸ் தேவையாது, அங்கிருந்து படிச்சுக்கலாம், மெமரி பண்ணிக்கலாம் அப்படின்னு போகக்கூடாது. ஸோ நம்ம வந்து உள்ள என்னெல்லாம் தேவை, அது நம்ம என்னெல்லாம் டெஃபினிஷன்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்றதெல்லாம் முன்கூட்டி நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போகணும். இப்ப வந்து அந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா வாய்ட் செட். இதுல வந்து வாய்ட் செட்டு அல்லது வந்து நெல் செட்டு, சரியா? இன்னொரு பேர் வந்து எம்டி செட்டு. எம்டி செட்டு, நெல் செட் எது இருந்தாலும் சொல்லலாம். ஓகே, வாய்ட் செட், எம்டி செட், நெல் செட். நம்ம என்ன சொல்றோம்னா அதுல எந்த ஒரு எலமெண்ட் இருக்காது. அதுக்கு சிம்பிள் வந்து பை அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உள்ள வந்து எந்த ஒரு எலமெண்ட்டும் இருக்காது. உள்ள எந்த ஒரு எலமெண்ட்டும் இருக்காது. வாய்ட் செட் அப்படின்றது பாத்தீங்கன்னா நான் எம்டி செட், சாரி எம்டி செட். எம்டி செட்னா உள்ள எந்த எலமெண்ட் இருக்காது. நம்ம எப்படி டெஃபினட் பண்ணி இஃப் எ செட் ஹஸ் நோ எலமெண்ட், ஹஸ் நோ எலமெண்ட். இதுக்கு எக்ஸாம்பிளா எப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு சில எக்ஸாம்பிள் வந்து இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு என் பிலாங்ஸ் டு என்னா இருக்கணும். என் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பரா இருக்கணும். அந்த நேச்சுரல் நம்பர் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எது 8 less than 9. அந்த 8க்கும் 9க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்து எழுதுன்னு சொல்றாங்க. இது எம்டி செட்டுக்கான எக்ஸாம்பிளுங்க. அதுக்கு பாத்துங்க, நம்ம உள்ள இந்த நேச்சுரல் நம்பர் இது வந்து என்னது, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 8க்கும் இந்த 9க்கும் இடையில இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர். நம்ம ஆல்ரெடி நேச்சுரல் நம்பர் பார்த்தோம். 8க்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 9, 9க்கு அடுத்து 10 போகும். அது இடையில நேச்சுரல் நம்பர் இருக்காது. இடையில இல்லாத அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம், எம்டி செட்டு. ஸோ எம்டி செட்டு எதனால கொண்டு வருது, எப்படி வருது அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த செட்டுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்னா எம்டி செட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கலாம். சிங்கிள்டன் செட்டு. அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் வந்து சிங்கிள்டன் செட்டு. இது அழிச்சலாமே, இந்த இடத்துல இடம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கிளாஸ் கவனிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்ன ஒரு விஷயம், என்னைக்கும் ஒரு பென்னு ஒரு நோட்டு கூட எடுத்து வச்சு உட்கார வைங்க. கிளாஸ் கவனிக்கிற போது அது ஒரு பழக்கத்தை மட்டும் வச்சுக்கோங்க. நல்லா வந்து உங்க கையில் மெட்டீரியல் கூட மெட்டீரியல் விரிச்சு வச்சுக்கோங்க. மெட்டீரியல் விரிச்சு வச்சுக்கிட்டு அந்த டாபிக் பக்கத்துல வச்சுட்டு ஒரு பேப்பர் ஒரு பென், நம்ம இதுல இருக்கிறதே சொன்னா கூட அந்த கிளாஸ்ல கவனிக்கும் போது நீங்க என்ன எழுதுறீங்க. போன்ல பாக்குறோம் நம்ம அடிக்கடி வந்து ஒரு இடையில நம்ம பண்ணிடலன்னா வந்து கொஞ்சம் பிளாங்கா தெரியும் அந்த இடத்துல, அது ஒண்ணு பார்க்க வேண்டியதா இருக்கும். பட் இருந்தாலும் வந்து என்னன்னா அப்பப்போ ஒரு இன்ஸ் எடுங்க. இல்லைன்னா முடிஞ்ச என்ன பண்ணுங்க, அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க. சரியா? இம்மிடியட்டா அப்பயே வந்து இது என்ன, இந்த டாபிக்ல வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு, இதுல இருந்து அடுத்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா என்ன வந்து ரெஃபர் பண்ண போற மெட்டீரியல் இருந்து நாம இதுக்கு அப்புறம் என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம், இது எல்லாமே சேர்ந்து உடனடியே நீங்க என்ன பண்ணணும், படிச்சு முடிச்சிடணும் அந்த டாபிக். அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல பார்க்க போற டாபிக் ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் இல்லாத டாபிக்கள் எழுதுவோம். அது அப்பப்போ எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இல்ல வீடியோ தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அதுக்கப்புறம் பார்த்து எழுதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. அந்த கிளாஸ் கவனிக்கிற அந்த இன்ட்ரெஸ்டும் போயிடும். அதுல இருந்து உன்னால நீங்க என்னமே தெரிஞ்சுக்க முடியாது. அது மெமரியில் இருக்காது.
அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் முறை படிச்ச மாதிரி இருக்கும், மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே வந்து நம்ம டாபிக் நடத்த நீங்க அந்த டாபிக்கும் எழுதி வந்துட்டு அந்த டாபிக்ல சார் என்ன சொல்ல வராரு அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளோட எழுதிட்டு வரணும். அது உங்களுக்கு தெரிஞ்சதா இருந்தா கூட எழுதி வைங்க. இப்ப சிங்கிள்டன் செட், இங்க சிங்கிள்டன் செட்னுடைய டெஃபினிஷன் என்ன சொல்றாங்க பாருங்க. a set consisting of a single element. அது உள்ள ஒரு செட்டுக்குள்ள ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் இருக்கும். அப்படி இருந்தா அது வந்து என்ன சொல்றோம்னா சிங்கிள்டன் செட்னு சொல்றோம். சரி, ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் இருக்கும். அப்படி இருந்தா சிங்கிள்டன் செட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பாருங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஈன்ற ஒரு செட்டு, அதுல என்னர் ஒரு நம்பர் இருக்கு. அந்த எண் வந்து எங்க இருக்குன்னா இன்டீஜரா இருக்கணும். அந்த இன்டீஜர் எதுல இருந்து எது வரைக்குள்ள இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விட பெருசா இருக்கணும், 5 விட கம்மியா இருக்கணும். அப்படி இருக்கிற இன்டீஜர் வந்து என்ன? 3 விட பெருசா இருக்கணும், 5 விட கம்மியா இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய இன்டீஜர் வந்து பாத்தீங்கன்னா 4. ஸோ சிங்கிள்டன் செட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அப்படி கொடுப்பாங்க. சரியா, ஒரு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் டிஎன்பிசி இந்த மாதிரி இடத்துல சரியா எக்ஸாம்பிள் ஆஃப் சிங்கிள்டன் செட் இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் ஏதாவது ஒன்று கேட்கலாம். ஓகே, நம்மளுக்கு அந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. வேற எங்கேயாவது ஒரு இடத்துல எதுக்காவது ஒரு இடத்துல க்ளோஸரு ஓப்பன் இதுக்கு எக்ஸாம்பிளா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அங்க சொல்லுவோம் நம்ம சரியா ஓப்பன் செட்னுடைய எக்ஸாம்பிள் என்ன, ஏன்னா சிங்கிள்டன் செட்டுக்குள்ள போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு நம்ம அதை பார்த்துருப்போம். சரியா, அப்ப வந்து நம்ம சொல்றதுக்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் நம்ம மெட்டீரியல் என்ன இருக்குங்க, ஈக்குவாலிட்டி செட். ஈக்குவாலிட்டி செட் அடுத்த டாபிக். இதுல வந்து ஈக்குவாலிட்டி செட் வந்து நம்ம என்ன எது வச்சு ஈக்குவல் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, நம்ம மெட்டீரியல்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க. இஃப் S and T are two sets, we write to indicate that each element of S is an element and that each element of T. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு வந்து நம்ம எடுக்கிறோம். இப்ப ரெண்டு செட்டு ஈக்குவல் அப்படின்னு சொன்னா இதுல இருக்கிற டீல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் எஸ்குள்ளே இருக்கும். சரியா, எஸ் ரெண்டுமே வந்து சேம் எலிமெண்ட்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா அது வந்து என்ன சொல்றாங்க, ஈக்குவாலிட்டி ஆஃப் செட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஏன்ற செட் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இஜெட் அப்படின்றது ஒரு எலிமெண்ட் இருக்கு. அடுத்து பி என்ற ஒரு செட் நான் எடுத்துக்கிறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இஜெட் ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் பியில் இருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன், ஏவும் பி ஈக்குவாலிட்டி செட் அப்படின்னு சொல்றேன். ஓகே, இதுதான் வந்து ஈக்குவாலிட்டி செட்டுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஈக்குவலன்ட் செட் ஒண்ணு இருக்கு. இது நம்ம மெட்டீரியல் முன்னாடி கொடுக்கல, இல்ல வேற எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்துருக்கேன். ஈக்குவலன்ட் செட்ஸ் இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மெட்டீரியல் எல்லாம் இருக்குன்னு வந்து எதிர்பார்க்காதீங்க. சிலதெல்லாம் வந்து கிளாஸ் இருக்கும்போது ரெஃபர் பண்ணி கொடுப்போம். ஈக்குவலன்ட் செட் வந்து என்னன்னா இந்த இடத்துல இஃப் த கார்டினாலிட்டி ஆஃப் டூ செட்ஸ், இந்த எழுதிக்கோங்க, இது ஈக்குவலன்ட் செட்ஸ்க்கான இது. இஃப் த கார்டினாலிட்டி ஆஃப் டூ sets are same. If the cardinality of two sets are the same, they are called equivalent sets. They are called equivalent sets. எழுதிவாங்க, they are called equivalent sets. They are called equivalent sets. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்ஸ் எடுத்துக்கிறேன். AEIOU இன்னொரு செட் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 3 5 7 11 இப்படி எடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா பபிள்ஸ். சரியா, ஆல்பபெட்டிக்ல இருக்கிற பபிள்ஸ். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது, இது ஒரு பிரைம் நம்பர் 2க்கும் சரியா 2 இருந்து 11 வரைக்கும். சரியா, அதாவது ஒரு லெஸ் தென் 13 இருக்கக்கூடிய ஒரு பிரைம் நம்பர். ஓகே, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்டினாலிட்டி, இதுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. கார்டினாலிட்டின்றது நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்னு இதுக்கு அடுத்து இந்த டெஃபினிஷன்ஸ் பார்ப்போம். நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட்
எலமெண்ட். சரியா? அப்ப நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இதுல இருக்கிற எலமெண்ட் வந்து கவுண்ட் பண்ணணும். n ஆஃப் ஏ, இல்லைன்னா இப்படி ஒரு சிம்பிள் சொல்றது உண்டு 5. இதுல இருக்கிற எலமெண்ட் கவுண்ட் பண்ற 1 2 3 4 5. n ஆஃப் பி இது வந்து என்னது? இது 5. அப்ப இதனுடைய கார்டினாலிட்டி அப்ப வந்து கரெக்டா வந்து ஈக்குவலா இருக்கு, சேமா இருக்குன்னா இது ரெண்டு வந்து ஈக்குவலன்ட் செட்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஈக்குவாலிட்டி செட் வேற, ஈக்குவலன்ட் செட் வேற. ஓகே, ஸோ அதான் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த கார்டினாலிட்டி ஆஃப் டூ செட்ஸ் சேம், ரெண்டு சேமா இருக்கணும் இது. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிசைன் செட்ஸ். அடுத்த டிசைன் செட்ஸ் இது அழிச்சலாம் நினைக்கிறேன். இந்த இப்ப பாக்குற டாபிக் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க ஆடியோ மீட் பண்ணிட்டு சார் இன்னொரு முறை சொல்லுங்க. ஏன்னா நான் ரொம்ப மெதுவாக தான் போயிட்டு இருக்கேன். ஓகே, எல்லா டாபிக் ஏன்னா வந்து ரொம்ப மெதுவா போனாலும் நம்ம டாபிக் நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுல எதுவும் வந்து மிஸ் ஆகக்கூடாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிசைன் செட்ஸ். இது எல்லாமே நம்ம மெட்டீரியல் நம்ம கொடுக்கறது இல்லை, பட் வந்து இதெல்லாம் ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். Design sets. Two sets A and B are called design sets. Are called design if A and B have no element in common. அதுக்கு என்ன சொல்றாங்க, if A and B have no element in common. Elements in common. காமனா எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோ எலமெண்ட் இன் காமன். இது நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம டிசைன்ட் ரெண்டு செட்டு வந்து டிசைன்ட்னு சொல்லணும்னா அந்த ரெண்டு செட்டுக்குள்ள, இது ஏன்ற செட்டுக்குள்ளயும் பி என்ற செட்டுக்குள்ளயும், சரியா? ஏ என்ற செட்டு பி என்ற செட்டு டிசைன்ட்னு சொல்றேன்னா அந்த ரெண்டு செட்டுக்கு வந்து என்னது, நோ எலமெண்ட் இன் காமன். காமனா எலமெண்ட் இருக்கக்கூடாது. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா நம்ம டிசைன்ட்னு சொல்றோம். அப்படின்னா இதுக்கு இங்க பாருங்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்ப ஏ என்ற செட்டு 1 3 5 7, பி என்ற செட்டு 2 4 6 8 இப்படி இருக்கு. ஓகே, இதுக்கு வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது காமன் எடுக்கிறோம். காமன் எடுத்தா எந்த ஒரு எலமெண்ட் இருக்கக்கூடாது. இங்க காமன் என்னங்க, இங்க இருக்கிற எலமெண்ட் இங்கே இருக்கணும், அப்படிதானே? ஓகே, காமன் எலமெண்ட்னா இங்க இருக்கிற எலமெண்ட் இங்கே இருக்கணும், அதுதான் நம்ம காமன் எலமெண்ட்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல இருக்கிறது இங்க இருக்கா? இல்ல. இங்க எந்த இடத்துல இல்ல அப்படின்னா அது வந்து என்ன இருக்கு, எம்டி செட்டா இருக்கு. ஓகே, நல்லா கவனிச்சு பாருங்க. ஸோ ரெண்டுத்துக்கு வந்து நோ எலமெண்ட் இன் காமன், காமன் எலமெண்ட் இருக்கக்கூடாதுங்க, எம்டி செட்டா இருக்கணும். அப்படி எம்டி செட் இருந்தால் ஏ அண்ட் பி ஆர் டிசைன். தேர்ஃபோர் ஏ அண்ட் பி ஆர் டிசைன்ட். ஏ அண்ட் பி ஆர் டிசைன்ட். சரி, அடுத்த டாபிக் ஓவர்லாப்பிங் செட்ஸ். இது நம்ம மெட்டீரியல் இருக்காதுங்க, ஆனா இது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இந்த வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், இந்த டெஃபினிஷன் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்ப டிசைன்ட் அப்படின்றது நம்ம புரிஞ்சு வச்சிருக்கணும், சரியா? அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சின்ன சின்னதா நம்ம வந்து சில நேரத்துல அதே நம்மளுக்கு தெரியாது, நம்ம தெரிய நினைச்சிட்டு இருப்போம், ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருப்போம், சரியான நேரத்துல நம்ம மைண்டுக்கு வராது. அதனால அது வந்து அலட்சியமா பார்க்காம இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக்ன்ட்டு
ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான டாபிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்போமோ அந்த மாதிரி இதை வந்து என்ன பண்ணும், எடுக்கும்போது இன்ஸ் எடுக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, ரீகால் பண்ணுறது, அதை வந்து நம்ம மைண்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதெல்லாம் செய்யணும். நம்ம அலட்சியமாக பார்த்துடக்கூடாது. ஏதோ ஒரு விஷயம் அலட்சியமாக பார்த்தீங்கன்னா சில நேரத்தில், முக்கியமான நேரத்தில் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வராமல் போயிடும். இந்த கர்ணனுடைய குரு சரியா வந்து சாப்பிடுவார். அந்த கர்ணன் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவார். உனக்கு வந்து சில முக்கியமான மந்திரம் சரியான நேரத்தில் உனக்கு ஞாபகத்துக்கு வராது அப்படின்ட்டு. அது கர்ணன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லாப்பிங் செட்ஸ். இதுக்கு டெஃபினேஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. டூ செட்ஸ் that have two sets that have at least one common element, that have at least one common element, at least one common element. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கால்டு ஓவர்லாப்பிங் செட்ஸ். ஒரே ஒரு அட்லீஸ்ட் என்னங்க, குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒன்று, குறைஞ்சது ஒன்று விட அதிகமாக இருக்கலாம். ஓகே, அதான் அட்லீஸ்ட் ஒன்று, குறைஞ்சது. ஓகே, அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒன்றாவது என்ன இருக்கணும், காமனாக இருக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செட்ஸ் நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஏன்ற செட்டு 1 3 5 7 6 இப்படி போற. பி என்ற செட்டு 2 3 2 3 6 8 இப்படி போகுது. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஏ இங்க இருக்குது, இங்க இருக்கணும். 1 இல்லை, 3 இங்க இருக்கு, அடுத்து 5 இல்லை. ஓகே, குறைஞ்சது ஒன்றாவது காமனாக இருக்கு, 3 வந்து ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கு. அப்படின்னு இது ஓவர்லாப்பிங் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்டன் செட் அப்படின்றது என்ன, வித் எக்ஸாம்பிளோட பார்த்தோம். ஈக்குவாலிட்டி செட்ன்றது என்ன, ரெண்டு எலமெண்ட்டும் ரெண்டு செட்ல இருக்கிற எலமெண்ட் சேமா இருக்கணும். ஈக்குவலண்ட் செட்னா அந்த ரெண்டு செட்டினுடைய கார்டினாலிட்டி சேமா இருந்துச்சுன்னா அது ஈக்குவலண்ட் செட்டு. டிசைன்ட் செட்னா அந்த ரெண்டு செட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா காமன்ஸ் எலமெண்ட் இருக்கக்கூடாது. ஓவர்லாப்பிங் செட்னா அட்லீஸ்ட் ஒரு காமன் எலமெண்ட் இருக்கணும். இதுதாங்க சரியா. இப்ப டிசைன் செட், ஓவர்லாப்பிங் செட் என்னன்றது பார்த்திருப்பீங்க. அடுத்து நம்ம டாபிக்ல இருக்கக்கூடிய அடுத்து பார்க்கலாம். இது அழிச்சிடலாம் நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா புரியும் அப்படின்றது நான் நம்புறேன். அடுத்து நம்ம மெட்டீரியல் இருக்கக்கூடிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சப்செட்ஸ். சப்செட்ஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா if A and B are two sets such that an element as well as an element of B, we say that A is a subset of B. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க A வந்து இப்ப வந்து என்ன, இதுல இருக்கிற எலமெண்ட் கண்டிப்பா இதுல இருக்கும் சரியா. இங்க A is subset of B. நம்முடைய மெட்டீரியல் முன்னாடியே வந்து அது நோட்டேஷன், சில நோட்டேஷன் எல்லாம் கொடுத்துருப்போம் பாருங்க. இது வந்து நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா A is a subset of B. A இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் B குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா வேற மாதிரி பண்ணா A is contained in B அப்படின்னு சொல்லுவாங்க. A is contained in B. சரி, அதுதான் சொல்றாங்க சரியா. சப்செட்ன்றது என்ன சொல்றாங்க, எல்லாமே A இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே B குள்ள இருக்கிறது. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முன்ன சொன்னோம் இல்லையா, நேச்சுரல் நம்பர் எதனுடைய சப்செட்டா இருக்கும், ஹோல் நம்பருக்கு சப்செட்டா இருக்கும். ஏன்னா இதுல இருக்கிற நேச்சுரல் நம்பர் எல்லாமே ஹோல் நம்பருக்குள்ள இருக்கா. ஹோல் நம்பர் வந்து எதனுடைய சப்செட்டா இருக்கும், இன்டீஜர்னுடைய சப்செட்டா இருக்கும். ஏன்னா இந்த ஹோல் நம்பர்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட் இன்டீஜருக்குள்ள இருக்கா. அப்ப இன்டீஜர் வந்து எதனுடைய சப்செட்டா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரேஷனல் நம்பருடைய சப்செட்டா இருக்கும். ரேஷனல் நம்பர் ரியல் நம்பருடைய சப்செட்டா இருக்கும். இந்த மாதிரி சப்செட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இது நம்ம பார்க்கிறோம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் செட். பெல் அடிக்காத. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் செட்.
இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏ, இந்த இடத்துல இதே பாருங்க, ஏன்றது சப்செட்டுங்க, சரியா? பி என்றது சூப்பர் செட், அவ்வளவுதான், சரியா? சம்டைம்ஸ் இது எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி இஸ் ஏ சூப்பர் செட் ஆஃப் ஏ இப்படியும் படிப்பாங்க. பி இஸ் ஏ சூப்பர் செட் ஆஃப் ஏ, இல்லைன்னா எப்படி சொல்லணும்னா இது வந்து பி இஸ் ஏ சூப்பர் செட் ஆஃப் ஏ இப்படி சொல்லலாம். பி இஸ் கண்டைன்ஸ் ஏ, ஏன்றது பிக்குள்ள கண்டைன் ஆயிருக்கு அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ அந்த சிம்பிளுக்கு வந்து இந்த மாதிரி படிப்பாங்க. ஓகே, அடுத்து நம்ம டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மெயினா வந்து ப்ராப்பர் சப்செட்டுக்கும் நம்மளுக்கு சப்செட்டுக்கும் உள்ள இது பாருங்க. இந்த இடத்துல சப்செட் வந்து ஏக்கு இதெல்லாம் பில உள்ள இருக்கலாம், சம்டைம்ஸ் ஈக்குவலா கூட இருக்கலாம். ஆனா ப்ராப்பர் சப்செட்ல ஏன்றது வந்து பிக்குள்ள இருக்கும், பட் ஏவும் பியும் வந்து என்னது ஈக்குவலா இருக்காது. ஏன்றது எலமெண்ட் எல்லாமே பிக்குள்ள இருக்கும், என்னது ஆனா ஏவும் பியும் ஈக்குவலா இருக்கு. சம்டைம்ஸ் இங்க ஈக்குவலா கூட இருக்கலாம். ஓகே, இதுதான் போர்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளவுதாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க, அது சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். இனிமேலுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது ஓரளவு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு டாபிக் தான். உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆன் ஏ செட் தான் கொஞ்சம் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அது கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம இன்னும் டாபிக் உள்ள என்டர் ஆயிக்கலாம். ஏய், யார் பெல் அடிக்கிறது? பெல் அடிக்க வேணும்னு சொல்லு, பெல் அடிக்க வேணும்னு சொல்லு, பெல் அடிக்க வேணும்னு சொல்லு. ஓகே, ரொம்ப சிம்பிளான இதுதாங்க. ஏ யூனியன் பி அப்படின்றது என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன், நம்மளுக்கு யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் பற்றி தான் இருக்கு. இது வந்து நம்ம என்னன்னு படிப்போம், யூனியன் அண்ட் படிப்போம். ஓகே, இது வந்து நம்ம இன்டர்செக்ஷன் படிப்போம். இதெல்லாம் சிம்பிள் தான். ஆனா இது வந்து ரெண்டு எலமெண்ட்டுக்கு வந்து ரெண்டு செட்டை யூனியன் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்க எக்ஸ் அச்சு தட் அந்த எக்ஸ்ன்றது வந்து ஏன்ற செட்டுக்குள்ள இருக்கலாம், ஆர் அந்த எக்ஸ்ன்றது பி என்ற செட்டுக்குள்ள இருக்கலாம். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும். ஓகே, ஆனா இங்க இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது அந்த எக்ஸ்ன்ற ஒரு எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ் ஏல இருக்கணும், அண்டு என்னது பிலையும் இருக்கணும். இந்த இடத்துல அண்டுன்றது நீங்க கவனிக்கணும், ரெண்டுத்துலயும் இருக்கணும். இங்க ஏதாவது ஒண்ணுத்துல இருந்தா கூட போதும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏன்ற செட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து 1 2 3 7 8 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பின்றது வந்து பாத்தீங்கன்னா 2 4 5 7 9 10 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்மளுக்கு வந்து ஏ யூனியன் பி, அப்ப ஏ யூனியன் பி அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து ஏதாவது ஒண்ணுத்துல இருந்தா போதும். கட்டாயமா எல்லா எலமெண்ட்டும் எடுத்து எழுதும். ஒன்னு ஏதாவது ஒண்ணுத்துல இருக்கு, 2 ரெண்டு டைம் இருந்தா நம்ம ரெண்டு டைம் எழுத மாட்டோம், ஒரு டைம் எழுதுனா போதும். 3 4 5 7 8 9 10. ஸோ இதுல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஏல ஆர் பில ஏதாவது ஒரு இடத்துல இருக்கு. இப்ப ஏ யூனியன் பின்றது எல்லா எலமெண்ட்டும் எடுத்து எழுதிடுவோம், ஆனா ஒரு எலமெண்ட் 2 டைம்ஸ் இருக்காது. அதே வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏக்கும் பிக்கும் வந்து ஏழு இருக்கணும் பில இருக்கணும். சரி, ஏக்கும் பி காமனா இருக்குது என்ன 2, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா
7 ரெண்டு தான் இருக்கு, வேற எதுவும் காமனா இல்லை. 2 and 7. ஓகே, இது ஓவர்லாப்பிங் செட்னு சொல்லலாமா? ஓவர்லாப்பிங் செட், அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட் காமனா இருக்கும். இது ஓவர்லாப்பிங் செட்னு சொல்லலாம். சரியா? சரி, இப்போ அடுத்து நம்ம டாபிக் இதுல வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பார்த்துட்டோம், இன்டர்செக்ஷன் பார்த்துட்டோம். அடுத்த பேஜில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இண்டெக்ஸ்டு ஃபேமிலி ஆஃப் செட்ஸ். இண்டெக்ஸ்டு ஃபேமிலி ஆஃப் செட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்க லேம்டா, அது வந்து கேபிட்டல் லேம்டா, இந்த சிம்பிள் இப்படி போட்டிருப்போம். அது வந்து இதே சிம்பிள் தான் இருக்கணும் அவசியம் இல்லை. சப்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாஸ்டல கூட இந்த சிம்பிள் இருந்திருக்கலாம். நம்ம அப்பாஸ்டல, கோல்ட்பர்க், வால்டர் வுடின் மூணுத்தையும் கம்பேர் பண்ணி வந்து எது பெஸ்ட்டோ அப்படின்றது காமனாக இருக்கும்போது எது படிக்கிறதுனால இருக்கோ அதை எழுதியிருப்பேன் நான். ஓகே, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு இதுலேயும் வந்து என்னது பண்ணுவேன், எழுதியிருப்பேன். அதை வந்து இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டுக்கெல்லாம் மூணுத்துலையும் எடுத்து எழுதியிருப்பேன். மூணு புக்கில் இருக்கிறது எடுத்து எழுதியிருப்பேன். ஆனால் இதுக்கு வந்து மூணு புக்கு தான் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டு. அப்பாஸ்டல் புக்கும், வால்டர் வுடினும், கோல்ட்பர்க். சரி, அந்த மூணு புக்கு தான். அந்த மூணு வந்து ஓரளவு பார்த்தாவே நம்ம 95% மேலே கவர் ஆயிடும். சரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா, இது வந்து கேபிட்டல் லேம்டான்னு சொல்லுவாங்க கிரேக்கில். ஏன் நான் எம்டி செட்டு, இது ஒரு நான் எம்டி செட்டுன்னா வந்து என்ன அர்த்தம், உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, எம்டி செட்னா நம்ம உள்ள ஒரு எலமெண்ட் கூட இருக்காது. நான் எம்டி செட்னா உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்கு. இஃப் ஃபார் ஈச் லேம்டா பிளாங், இது பாரு, ஒரு லேம்டா பிளாங்ஸ் டு கேபிட்டல் லேம்டா, இதுல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும். சரி, இஃப் ஃபார் ஈச் லேம்டா பிளாங்ஸ் டு கேபிட்டல் லேம்டா வி ஹவ் கிவன் எ செட் ஏ லேம்டா. அந்த மாதிரி அது டைப் ஆஃப் ஏ லேம்டானா உங்களுக்கு என்னவா இருக்கும், A1, A2, A3 இந்த மாதிரி போகும், நிறைய இருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். தென் வி சே தட் இது ஒரு சீக்வன்ஸ் ஃபார்மேட்ல எழுதுறாங்க ஏ லேம்டா. ஓகே, லேம்டா எல்லாமே அது வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடியது. இஸ் ஏ ஃபேமிலி ஆஃப் செட்ஸ் இண்டெக்ஸ்டு பை செட் லேம்டா. அதாவது இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி இதுல வந்து நிறைய கலெக்ஷன் எடுக்கிறாங்க. நிறைய கலெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் எடுக்கிறேன் 1, 2, 3. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் 2n. அப்ப என்ன இருக்கும் 2, 4, 6 இதெல்லாம் இருக்கும். 3n, 3, 6, 9 இதெல்லாம் இருக்கும், நிறைய இருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம். சரி, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு செட்ல இருந்து வந்து என்னது நம்ம எடுக்க முடியும். சரியா? அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆர்பிட்ரரி லேம்டா பிலாங்ஸ் டு ஏ லேம்டா. யூனியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இப்படி இருந்துச்சுன்னா ஆர்பிட்ரரி கலெக்ஷன் சொல்லுவாங்க. ஆர்பிட்ரரின்னா அது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் இருக்கும், அது எலமெண்ட் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். சரியா? அந்த கலெக்ஷன் வந்து எல்லா செட்டும், சரியா, எல்லா இந்த மாதிரி எல்லாமே யூனியன் பண்றேன். 1, 2 நிறைய இருக்கு, நிறைய செட் வந்து யூனியன் பண்றேன். சரியா? A1, A2, A3 இந்த மாதிரி நிறைய செட் இருக்கு. அப்ப யூனியன் பண்ணதுக்கு அதுக்கு எப்படி டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் such that எக்ஸ் என்ற எலமெண்ட் கட்டாயமா அந்த இந்த செட்ல எங்கேயோ ஏதோ ஒரு செட்ல இருக்கும். A1, A2, A3ல ஏதாவது ஒரு செட்ல இருக்கணும். சரியா? அது இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார் அட்லீஸ்ட் 1 லேம்டா, ஃபார் அட்லீஸ்ட் 1 லேம்டா பிலாங்ஸ் டு கேபிட்டல், குறைஞ்சது 1. அதாவது நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா ஆர், அந்த மாதிரி தான் அட்லீஸ்ட் 1ன்றதுக்கு இந்த ஆர்ன்ற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். குறைஞ்சது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கு, ஏல இருக்கலாம் அல்லது பியில் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்னாவது இருந்தா போதும், அட்லீஸ்ட் ஒரு லேம்டா ஏதாவது ஒண்ணுத்துல இருக்கலாம். அதே வந்து ஆர்பிட்ரி இன்டர்செக்ஷன் பாருங்க, இது ஆர்பிட்ரி இன்டர்செக்ஷன் ஏ லேம்டா. இங்க வந்து என்னன்னா இந்த இடத்துல எக்ஸ் என்ற எலமெண்ட் கட்டாயமா அது வந்து எல்லா எலமெண்ட்ல இருக்கணும். சரியா? ஃபார் எவ்வரி அப்படின்னு கொடுத்துட்றோம். ஃபார் எவ்வரி லேம்டா பிளாங்ஸ் டு எல்லாத்துலயும் இருக்கணும். சரியா? சோ நம்ம இங்க பார்த்ததுக்கு அந்த என்ன இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபைனைட் கலெக்ஷன். ஏ யூனியன் பின்றது ஃபைனைட் கலெக்ஷன். இதுல 2 செட் தான் இருக்கு. இது வந்து ஆர்பிட்ரரி கலெக்ஷன். ஆர்பிட்ரி கலெக்ஷன்ல நம்ம எப்படி எழுதுறோம், ஏன்னா இதுல வந்து நம்ம ஓப்பன் க்ளோஸ் இருக்கு வந்து ஆர்பிட்ரி கலெக்ஷன் எல்லாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் நம்ம இந்த இடத்துல.
ஸோ அதை வந்து நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டாபிக் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சரி, அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனைட் கலெக்ஷன்ல நம்ம வந்து யூனியன் பண்ணும்போது ஒரு எலமெண்ட் எப்படி எடுத்து எழுதணும், இன்டர்செக்ஷன் எழுதும்போது எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதே சரி ஆர்பிட்ரி கலெக்ஷன்ல எப்படி எழுதுறது, எல்லாத்துலயும் ஒரே மீனிங் தாங்க. இங்க எப்படி வந்து ரெண்டு செட்டுல சொல்லணும் அதே தான் இங்க எல்லாத்துலயும். யூனியன்ஸ்னா ஏதாவது ஒரு செட்ல இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஒன்னுத்துல இல்லைன்றதுக்காக விட போறதில்ல, ஏதாவது ஒன்னுத்துல இருந்தா போதும். ஆனா இன்டர்செக்ஷன் தான் எல்லாத்துலயும் காமனா இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். ஓகே, சரி. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ், ரெண்டு செட்டு வந்து எப்படி, அதுவும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பத்தி நாம் சொல்ல தேவை, இங்கே கூட சொல்லிடலாம். இங்க பாருங்க, ஏ டிஃபரன்ஸ் பி, இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே என்ன அர்த்தம், நம்ம ஏ டிஃபரன்ஸ் பின்னா மறுபடியும் ரிமைனிங் வந்து ஏன்ற செட்லுக்குள்ளதான் எடுத்து எழுதணும். ஏல பி எலிமெண்ட் எல்லாம் இருந்தா அதை மைனஸ் பண்ணிடணும். உண்மை அதுதான். ஏல வந்து பாத்தீங்கன்னா ஏ மைனஸ் பின்னு கூட நினைச்சுக்கலாம். இது ஆனா அநேகமா ஏ டிஃபரன்ஸ் பி. சரியா, இப்ப நம்ம ஏல பி எலிமெண்ட் இருந்தா அதை வந்து விட்டுறணும். அப்ப பி எலிமெண்ட் 2 விட்டுற. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பி எலிமெண்ட் 7 விட்டுற. மீதி வந்து ஏ ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட் வந்து ஏ இருக்கிற எலிமெண்ட் மட்டும் தான் எடுக்கணும். இது ஏ டிஃபரன்ஸ் பி. பி டிஃபரன்ஸ் ஏ, பி டிஃபரன்ஸ்னா பில இருந்து ஏ சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ஏ இருக்கிற எலிமெண்ட் விட்டோம்னா மறுபடியும் பி இருக்கிற எலிமெண்ட் தான் எடுத்து எழுதணும். அப்ப பில இருக்கிற எலிமெண்ட் நம்ம வந்து என்ன இருக்கு, பில வந்து நம்ம ஏ எலிமெண்ட் 2 சப்ட்ராக்ட் 2 கேன்சல் பண்ணிடலாம், இது கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 4 5 9 10, 4 5 9 10. ஸோ இந்த டிஃபரன்ஸ் பத்தி நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது நம்ம சில இடத்துல யூஸ் பண்ணுவோம், ஏ டிஃபரன்ஸ் பி டிஃபரன்ஸ். அடுத்து வந்து ஏ காம்ப்ளிமெண்ட். சரி, ஏ காம்ப்ளிமெண்ட் ஏ டேஷ்னு சொல்லுவாங்க, ஏ பவர் சின்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்படின்னா ஏ காம்ப்ளிமெண்ட்னா யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட் கட்டாயமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த யூனிவர்சல் செட் எதுவா இருந்தாலும் இருக்கலாம், நேச்சுரல் நம்பரா இருக்கலாம், இன்டீஜரா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இருக்கலாம். ஓகே, அப்ப நம்ம அந்த யூனிவர்சல் செட்ல இருந்து என்ன பண்ணணும், அந்த ஏன்ற செட்டை வந்து சப்ட்ராக்ட் பண்றது, டிஃபரன்ஸ் எடுக்கிறது. இதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ. ஸோ இந்த நோட்டேஷன் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்க, லா ஆஃப் அல்ஜிபரைக் செட்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐடோமெண்ட் லா. சரியா, அது எது ஐடோமெண்ட் லான்னு சொல்றோம், ஏ யூனியன் ஏ ஈக்குவல் டு ஏன்னு கிடைச்சா, ஏ இன்டர்செக்ஷன் ஏ வந்து ஏ கிடைச்சா அது ஐடோமெண்ட் லா. ஐடென்டி லா, ஏ யூனியன் எம்டி செட் ஏ தான், ஏ இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் யூனியன் செட் ஏ. அதெல்லாம் நீங்க படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க. காம்படேட்டிவ் லா, அசோசியேட் லா, டிஸ்ட்ரிபியூஷன் லான்னு இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிமார்கன் லா வரைக்கும் கொஞ்சம் வந்து நீங்க மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்த டாபிக் நம்ம போய்க்கலாம், ஆர்டர் பேர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அடுத்து உள்ள டாபிக் அப்படியே உள்ள போறோம், ஆர்டர் பேர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து நடத்தும் போது இதை நடத்துறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பேர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அங்க நம்ம இதை வந்து பாத்துக்கலாம். ஏன்னா நம்ம கண்டிப்பா அதை வந்து நடத்தாம வந்து கவுண்டபிள் அன்கவுண்டபிள் இதெல்லாம் யூஸ் ஆகுதுங்க. அங்க நான் உங்களுக்கு இதை பத்தி சொல்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபைனைட் இன்ஃபைனைட் செட் நம்ம டாபிக் வந்துருங்க. ஃபைனைட் இன்ஃபைனைட் செட், கார்டினல் நம்பர், அல்ஜிப்ரிக் நம்பர், டிரான்சென்டல் நம்பர், பைனரி, டெர்னரி, கேண்டார். இது வந்து முடிச்சிடலாங்க, ரொம்ப முக்கியமான டாபிக். கவிதா கொஞ்சம் என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு கேக்குதா? எல்லாரும் மீட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. இப்போதைக்கு நீங்க எதுவும் பேச முடியாது, எல்லாருமே மீட் பண்ணிட்டேன். நம்ம மீட் வச்சதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்றதுக்காக தான். சப்போஸ் நீங்க மெசேஜ் பண்ணுங்க, ஏதாவது உங்களுக்கு டவுட் கேட்கணும்னா நான் அதை மீட் எடுத்து விடுறேன். மெசேஜ் பண்ற ஆப்ஷன் விட்டுருக்கேன். சரி,
ஓகே, நம்ம மெட்டீரியல் அடுத்து ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் செட்டுங்க. இதுல வந்து நம்ம புதுசா வந்து எதுவும் சொல்ல தேவையில்ல. இந்த டாபிக்கை வந்து ஒரு செட்ஸ்ல வந்து எலமெண்ட் ஃபைனைட் இருந்தால் ஃபைனைட் செட்டு, இன்ஃபைனைட் எலமெண்டா இருந்தால் இன்ஃபைனைட் செட்டு. இப்போ ஒரு செட் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா AEIOU. இது வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட் வந்து ஃபைனைட்டா இருக்கு, அதனால வந்து நம்ம என்னன்னா ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு. இது வந்து ஸ்டார்டிங் இருக்கு ஆனா எண்டிங் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி இருக்கு. சரி, அதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுல கார்டினல் நம்பர் எப்படி டிஃபைன் பண்றாங்க பாருங்க. கார்டினல் நம்பர். சரி, அந்த கார்டினல் நம்பர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா the number of distinct elements in the set. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட், இதுதான் நம்பர் ஆஃப் எலமெண்ட். டேய் கொஞ்சம் சவுண்ட் போடாம இருந்துக்கடா, நிறைய சவுண்ட் வருது. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட். இப்ப நம்மளுக்கு ஏ எடுத்து பாருங்க, AEIOU. இதனுடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5. ஸோ இது எப்படி சொல்லலாம், கார்டினாலிட்டி ஆஃப் ஏ. கார்டினாலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதான் என்ன சொல்றாங்கன்னா கார்டினல் நம்பர்ன்றது என்ன, த நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இன் த செட் இஸ் கால்டு கார்டினல் நம்பர். இட் இஸ் டினோட்டட் பை n ஆஃப் ஏ. நம்பர் ஆஃப் எலமெண்ட்னு சொல்லலாம், இல்லை கார்டினாலிட்டி ஆஃப் ஏன்னு கூட சொல்லலாம். இது வந்து என்ன சொல்லலாம், நம்பர் ஆஃப் ஏ அல்லது கார்டினாலிட்டி ஆஃப் ஏ. ஸோ அதில் வந்து ஒரு ஃபைனைட் செட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைனைட் செட்டில் எலமெண்ட் கவுண்ட் பண்ணி நீ வந்து சொல்லிக்கலாம். இதுக்கு வந்து சில ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரிசல்ட் பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் எனி நான் எம்டி செட், இஃப் எனி நான் எம்டி செட் த கார்டினல் நம்பர் இஸ் அன் பாசிட்டிவ் இன்டீஜர். இங்க கார்டினல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டீஜர்னு சொல்றாங்க. பாசிட்டிவ் இன்டீஜர், பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஜெட் பிளஸ்ன்னு சொல்றோம். சரியா, இங்க கிடைக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் இன்டீஜரா இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா the cardinal number of finite set is finite. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, ஒரு இது வந்து finite செட்டுங்க, இது finite செட். அப்படி கிடைக்கக்கூடியதும் ஒரு finite தான் இருக்கும். சரி, cardinal number of finite set is finite. cardinal number of finite set is என்ன சொல்றாங்க, finite செட்னு சொல்றாங்க. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட். ஓகே, அடுத்த மூணாவது பாயிண்ட் என்ன, த கார்டினல் நம்பர் ஆஃப் எம்டி செட். த கார்டினல் நம்பர் ஆஃப் எம்டி செட் வந்து பாத்தீங்கன்னா 0. ஏன்னா எம்டி செட் அப்படின்றது பாத்தீங்கன்னா உள்ள ஒரு எலமெண்ட் கூட இருக்காது. அப்படியே இது கவுண்ட் பண்றேன்னா உள்ள ஒரு எலமெண்ட் கூட இல்லைன்னா அது என்னன்னு சொல்லலாம், 0ன்னு சொல்லலாம். ஃபோர்த் பாயிண்ட் நம்ம மெட்டீரியல்ல, அதாவது இப்ப ரெண்டு செட்டு ஈக்குவலா இருக்கு, ரெண்டு செட்டு ஈக்குவலா இருக்குன்னா இஃப் அண்ட் ஒன்லி அதனுடைய கார்டினாலிட்டியும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றது நாலாவது பாயிண்ட். நம்ம மெட்டீரியல் அஞ்சாவது பாயிண்ட். அதுக்கு மேல எழுத முடியாது, நான் அடுத்த பேஜ்ல போய்க்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம மெட்டீரியல் அஞ்சாவது பாயிண்ட் பாருங்க. இது இந்த ரூல் வந்து நம்ம ஆல்ரெடி கார்டினாலிட்டி இருக்கிற ரூல் தான். n ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ பிளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, இது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிசல்ட்டுங்க. இது அஞ்சாவது பாயிண்டா இருக்கு. அடுத்த ஆறாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா the empty set is finite. empty set என்ன சொல்றாங்கன்னா finiteன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஏழாவது பாயிண்ட், ஏனுடைய n ஆஃப் ஏ, n ஆஃப் ஏ எம்மா இருக்குது, n ஆஃப் பி வந்து என்ன இருந்துச்சுன்னா n ஆஃப் ஏ கிராஸ் பி, அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப், சரி, கார்டினேட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி.
இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நம்ம அடுத்து நம்ம பார்த்துக்கலாம். நான் வந்து ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு முன்னாடி ரிலேஷன் நடத்துவேன். அந்த ரிலேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஹார்ட் அண்ட் பேர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்போ வந்து அது அந்த டாபிக் பார்த்துக்கலாம். சரி, என் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டினுடைய கார்டினாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எம் இன்ட்டு என் இது ரெண்டு பெருக்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கார்டினல் நம்பர்ல ரிலேட்டடா இருக்கக்கூடிய இந்த 7 பாயிண்ட்டுமே இந்த 7 பாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது தவிர எதுவுமே இல்லை. இது வந்து லோக்கல் ஆத்தர் புக்கு மெயின் எல்லாத்துலேயும் வந்து எடுத்து கொடுத்தது தான். ஓகே, இதுக்கு அடுத்து எந்த பாயிண்ட் இருக்காது. சரி, அடுத்த டாபிக் போய்க்கலாம். அல்ஜிப்ரிக் நம்பர். நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் நம்பர். அல்ஜிப்ரிக் நம்பர். A real number is said to be algebraic. ஒரு ரியல் நம்பர் வந்து அல்ஜிப்ரிக் அப்படின்னு சொல்லணும்னா if it is the root of some polynomial equation with rational integer coefficient சொல்றாங்க. அதாவது இப்போ p of x equal to 0 இது வந்து ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். இது பாலினாமியல் ஈக்குவேஷன். ஓகே, இந்த பாலினாமியனுடைய ஈக்குவேஷன் இதுல வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஒன்னு இன்டீஜரா இருக்கலாம் அல்லது ரேஷனல் நம்பரா இருக்கலாம். கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து என்னவா இருக்கலாம், இன்டீஜர் அல்லது வந்து ரேஷனலா இருக்கலாம். ஓகே, கோஎஃபிஷியன்ட் இப்போ எப்படி நம்ம வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம், ஏஎன் எக்ஸ் ஓவர் என் ஏஎன் மைனஸ் ஒன் எக்ஸ் ஓவர் என் மைனஸ் பிளஸ் எக்ஸெட்ரா ஏ ஒன் எக்ஸ் பிளஸ் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இதான பாலினாமியல் ஈக்குவேஷனு. ஓகே, இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் இந்த கோஎஃபிஷியன்ட்ன்றது என்னது, ஏஎன். இது ஏஎன்ன்றது எல்லாமே என்னது, கோஎஃபிஷியன்ட்ஸ் தானே. அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து என்னது, இன்டீஜரா இருக்கலாம் இல்லை ரேஷனலா இருக்கலாம். இப்ப இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணா ரூட் கிடைக்கும் இல்லையா, த ரூட்ஸ் ஆஃப் பாலினாமியல், ரூட்ஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். சரி, இந்த ரூட்ஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் தான் வந்து என்ன சொல்றாங்க, அல்ஜிப்ரிக் நம்பர்னு சொல்றாங்க. த ரூட்ஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் கால்ட் அல்ஜிப்ரிக் நம்பர். கால்ட் அல்ஜிப்ரிக் நம்பர்னு சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x plus 6 equal to 0. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கேன். 6 ஃபேக்டரைஸ் பண்றேன். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 2s are 6. ரெண்டையும் ஆட் பண்ணா -5 வரணும், மல்டிபிள் பண்ணா பிளஸ் ஆர் அப்படின்னு கரெக்ட். அதுதான் அப்ப நம்மளுக்கு வந்து ரூட் வந்து என்னது 3 2. இப்ப இந்த ரூட் தான் வந்து அல்ஜிப்ரிக் நம்பர்னு சொல்றாங்க. ஸோ தேர்ஃபோர் அல்ஜிப்ரிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3, 2. ஸோ ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய ரூட் தான் அல்ஜிப்ரிக் நம்பர்னு சொல்றது தான் இந்த டெஃபினேஷன். சரியா, இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. இந்த அல்ஜிப்ரிக் நம்பர் இஸ் கவுண்டபிள்னு ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் நம்பர் இஸ் கவுண்டபிள், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. அது வந்து நம்ம இந்த இதை வந்து ஏன் கவுண்டபிள் கவுண்ட் பண்ண முடியும், எத்தனை அல்ஜிப்ரிக் நம்பர் இருக்குது, 1 2. சரி, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்றது. சரியா, நம்ம வந்து இதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியும். செப்பரேட்டா இருக்குது, ஐசோலேட்டடா இருக்குது, நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். அதனால இது கவுண்டபிள்னு நினைச்சுக்கோங்க. ஆனால் கவுண்டபிளுக்கு வேற டெஃபினேஷன்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்க ஃபங்க்ஷன்ன்றது என்ன, ரிலேஷன்ன்றது என்ன, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ன்றது என்ன, இதை பத்தி எல்லாம் புரிஞ்சிருந்தீங்கன்னா அப்போ கவுண்டபிள் பத்தி உங்களுக்கு புரியும். அதை நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம கண்டிப்பா பார்ப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த அல்ஜிப்ரிக் நம்பர்ல டெஃபினிஷன் என்னன்றது புரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ல எது அல்ஜிப்ரிக் நம்பர்ன்றது தெரிஞ்சிருக்கணும். முக்கியமா அந்த அல்ஜிப்ரிக் நம்பர் என்ன சொல்றோம், கவுண்டபிளா அன்கவுண்டபிளான்னு பாத்தீங்கன்னா கவுண்டபிள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. கார்டினல் நம்பர், அல்ஜிப்ரிக் நம்பர், இது ரெண்டுமே நம்ம பிஜி சிலபஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக். கார்டினல் நம்பர் நம்பர் ஆஃப் எலமெண்ட் சொல்லுவோம். அதுக்கு ரிலேட்டட் இருக்கிற 7 பாயிண்ட் இருக்கு. அதனுடைய கார்டினாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டீஜரா இருக்கும். கார்டினல் நம்பர் ஆஃப் ஃபைனைட் செட் இஸ் ஃபைனைட்டா இருக்கும். கார்டினல் நம்பர் ஆஃப் எம்டி செட் இஸ் 0வா இருக்கும். ரெண்டு செட்டு வந்து ஈக்குவலா இருக்குதுன்னா அதனுடைய கார்டினாலிட்டி ஈக்குவலா இருக்கும். அப்போ கார்டினாலிட்டி ரிலேட்டட் ஆகக்கூடிய ஒரு ஃபார்முலா, எம்டி செட்ன்றது ஃபைனைட்டு. ரெண்டு செட்னுடைய கார்டினாலிட்டி கொடுத்துட்டு அதனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னுடைய கார்டினாலிட்டி கேட்டோன்னா அது ரெண்டு பெருக்கிக்கணும். அல்ஜிப்ரிக் நம்பர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய ரூட் தான் அல்ஜிப்ரிக் நம்பர்னு சொல்றோம். அந்த அல்ஜிப்ரிக் நம்பர் கவுண்டபிளா இருக்கணும். இதுதான் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த டாபிக். இப்போ அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சென்டல் நம்பர்.
இந்த டிரான்சென்டல் நம்பரோட நிறுத்திக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மேலே கிளாஸ் வந்து நம்ம பார்க்க மாட்டோம். சரி, அடுத்து வந்து டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சென்டல் நம்பர், ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. டிரான்சென்டல் நம்பர். டிரான்சென்டல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் அல்ஜிபிரிக். நாட் அல்ஜிபிரிக் அப்படின்றது தான் எக்ஸாம்பிள். ஓகே, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து E5. இது எல்லாமே நம்ம வந்து டிரான்சென்டல் நம்பர்னு சொல்லலாம். சரி, இது எல்லாமே நாட் அல்ஜிபிரிக். இந்த டிரான்சென்டல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அன்கவுண்டபிள் சொல்றாங்க. இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2க்கும் 3க்கும் இடையில இருக்கக்கூடிய நம்பர். இது வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்ல நடுவில் இருக்குது. 3.14 சொல்லுவாங்க, 22/7 சொல்லுவாங்க. ஆனால் போயிட்டே இருக்கும், அதெல்லாம் அது கவுண்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவு நிறையப்பட்ட எலமெண்ட் இருக்குது. ஸோ டிரான்சென்டல் நம்பர் வந்து அன்கவுண்டபிள், நாட் அல்ஜிபிரிக்கா இருக்கணும். நாட் அல்ஜிபிரிக்கா இருக்கிறது தான் டிரான்சென்டல் நம்பர் சொல்றோம். அதுக்கு வந்து அது எக்ஸாம்பிளா E5 இந்த இடத்துல நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். சரி, the set of transcendental number is uncountable. இந்த பாயிண்ட் தான் நீ முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பைனரி எக்ஸ்பேன்ஷன், பைனரி டெர்னரி கேன்டார் செட். இது நம்ம பார்த்துக்கலாம். பைனரி டெர்னரி கேன்டார் எக்ஸ்டன் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டீடைல்ஸா நிறைய இருக்கு. இது அடுத்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேன்டார் செட் பாத்தீங்கன்னா அதே எனக்கு ஒரு 10 நிமிஷம் வேணும். அது ரொம்ப அற்புதமான ஒரு டாபிக், பட் முக்கியமான டாபிக் கேன்டார் செட். சரி, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மோஸ்ட்லி நிறைய டாபிக் முடிச்சிடலாம். இன்னைக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரம் வந்து லேட்டாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு செகண்ட்.